வணக்கம். இன்றைய ப்ரோமோ. விக்ரம், நீ ரொம்ப டயர்டாக இருக்க, போய் தூங்கு, நாளைக்கு பேசிக்கலாம் என்று ராகவேந்தர் கூற சீக்கிரமே படுக்கைக்கு சென்றான் விக்ரம். அவன் முகம் சோர்ந்திருக்க அவனை தன் தோளில் சாய்த்து கொண்டாள் மது. இன்னும் 2 நாள் தான் பரணியை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அவனும் பழைய மாதிரி நல்லா ஆயிடுவான். அப்புறம் என் செல்ல பொண்டாட்டி, நீ என்னையே நினச்சிக்கிட்டு இல்லாமல் நல்லா சாப்பிடு, யஷ்குட்டியை பார்த்துக்கோ, மாமா உனக்காகவே டைமுக்கு சாப்பிட்றேன் தெரியுமா என்று மதுவை சமாதானம் செய்தான் விக்ரம். இந்த 4 நாளாக இருந்த டென்ஷன் இனிமே இல்லை. இப்போதான் மனசு ரிலாக்ஸாக இருக்குது. எப்படியோ பரணி நார்மல் ஆயிட்டான். காயம் ஆற இன்னும் 1 மாதம் ஆகுமா. அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்டில் இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க என்றான். பரணி அண்ணாக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவங்க அப்பா அம்மா யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்படி நடந்துருச்சே மாமா என்று மது சொல்ல, அன்று காலை 9 மணி வாக்கில் மருத்துவமனைக்கு கிளம்பினான் விக்ரம். அவனுடன் மது, கல்யாணி, ராகவேந்தரும் கிளம்பி இருந்தார்கள். ரம்யா, நீயும் வாமா, வந்ததுலேருந்து ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற, ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம். மகள் முன்பு போல் கலகலப்பாக இல்லையே, எதையோ தொலைத்து விட்டதை போல இருக்கிறாளே என்று அவளை சகஜமாக்கும் முயற்சியில் ராகவேந்தர் அழைக்க, இல்லப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பாட்டி கூட இருக்கேன் என்றாள் ரம்யா. வாடி, அப்புறம் எதுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்தோம், ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கவா, கிளம்பு என்று கல்யாணி சொல்ல, இல்லைம்மா நான் வரல. ஏன் வரல? கல்யாணியின் குரல் உயர, வரலன்னா விடேம்மா, ஏன் இங்கே வந்தும் சும்மா என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க என்று கோபமாக வந்தது பதில் அவளிடமிருந்து. வா ரம்யா, போயிட்டு வரலாம். இன்னைக்கு தான் உங்கள் அண்ணன் கொஞ்சம் சிரிக்கிறாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே போய் வந்தா சேஞ்சாக இருக்கும். நம்ம எல்லாரும் ஒன்றா வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு என்று மது சொல்ல, சரி வரேன் அண்ணி என்று அவர்களுடன் ரம்யாவும் மருத்துவமனைக்கு கிளம்பினாள்.